பத்ரிஜியோட 18 கொள்கையில முக்கியமான கொள்கை வந்து தியானத்தை ஃப்ரீயா சொல்லித்தரணும். இறைவனை அடைவதற்கான ஒரு கடைசி படிதான் மனிதனாய் பிறப்பது. அப்ப வாழ்க்கையே எதுல இருந்து ஆரம்பிச்சு எதுல முடியுது? மூச்சுல ஆரம்பிச்சு மூச்சுல முடியுது. கடவுள் எங்கெங்கே தேடி தேடி இருக்கோம், கடைசியில பார்த்தா நமக்குள்ள இருக்காருன்றதை உணர்த்ததான். ஒரு வீடு கட்டினா எவ்வளவு நாள் சந்தோஷம் போகுது? ஒரு பார்த்து கட்டுற வீடு எவ்வளவு நாள் நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ராஜா, குழந்தைகள் நல மருத்துவர், இந்த பேராசிரியர், கரூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை கண்காணிப்பாளராக இருக்கேன். எனக்கு இந்த பெரிய பொறுப்பு வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையோட இதுதான். அதே போலதான் தியானத்துல வந்ததும் ஒரு பெரிய இயற்கையோட இதுதான். நம்ம எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கலாம், ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. முதல்ல இந்த தியானத்தை சொல்லி கொடுத்த பத்ரிஜி அவர்களுக்கும் நம்ம பிஎம்சி தமிழ் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் சார் சொன்னாங்க, ஒரு பைசா செலவில்லாம ஃப்ரீயா சொல்லித்தராங்க. அது பத்ரிஜியோட 18 கொள்கையில முக்கியமான கொள்கை வந்து தியானத்தை ஃப்ரீயா சொல்லித்தரணும், எல்லாருமே சொல்லித்தரணும். உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஏபிசிடி சொல்லிக் கொடுங்க. இஎல்ஜிஎஸ் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுங்க. நான் ஒரு 10 நாள் 1 மாசம் கத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க தியானம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு யாரை கேட்டாலும் சொல்லித்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் பெருகும், உங்களோட கர்ம பலன்கள்லாம் குறையும், கெட்ட கர்மாக்கெல்லாம் குறையும். அற்புதமா வந்து நம்ம கரூர்ல முதல்ல அந்த அழகான ஒரு பேமெண்ட் கேட்டிருக்காங்க திவ்யா மாஸ்டர் செந்தில் சாருக்கு, அவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கோம். மேலே இதுக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய இது வேணும் மனசு. இப்ப பார்த்தா எல்லாருமே தன்னோட வீடு தன்னோட நமக்கு இருக்கிற காசுல நம்ம ஒரு நல்ல லக்ஸுரி சின்ன கார் இருந்துச்சுன்னா பெரிய கார் வாங்குவோமா, டிவி வாங்குவோமா, அது வாங்குவோம் இருக்கும். அது இல்லாம எல்லாருக்கும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம உண்மையில பாக்கியம் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா இந்த நம்ம பௌர்ணமி மெடிடேஷன், அமாவாசை மெடிடேஷன், வீக்லி சண்டேஸ்ல நம்ம இது மாதிரி கேதர் பண்ணிட்டு எல்லாம் வந்து நம்மளோட இதுக்குதான், நம்ம முன்னேற்றத்துக்கு தான். முதல்ல நம்ம முன்னேறுவோம், அடுத்து ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்தை முன்னேற்றுவோம். அந்த மாதிரி ஒரு இதுக்காக செஞ்சிருக்காங்க. எல்லாரும் வந்து நம்ம கலந்துக்குங்க. இது வந்து புத்தர் சொன்னா வந்து கோல்டன் மிடில் பாத் அப்படின்றது, ஒரு நடுநிலையானது. புத்தர் வந்து என்ன செஞ்சாரு, தன்னோட மனைவி, குடும்பம், சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, அரச பதவியெல்லாம் விட்டுட்டு 6 வருஷம் வந்து தியானத்தெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 72 வகையான தியான முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஆனப்பான தியானம் சொல்றது. அப்பானா, ஆனானா உள்மூச்சு, அப்பானா வெளிமூச்சு. இது ரெண்டையுமே கவனிக்கிறது. இதுதான் சிம்பிளான விஷயம், ரொம்ப எளிமையானது, எல்லாருமே பண்ணக்கூடிய, படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாம். இதை பயன்படுத்தி அவர் வந்து முக்தி நிலை அடைஞ்சாரு. நம்ம எல்லாருமே வந்து எதுக்காக வந்திருக்கோம், தரை அறிவு, மனிதராய் பிறத்தல் அறிவு, அதுவும் கூண் கூட இதெல்லாம் இல்லாமல் பிறப்பது அறிவு. இது எதுக்காக படிச்சிருக்கோம், நம்மளும் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம சாப்பிடறதுக்காக தான் இருக்கோம். சம்பாதிக்கிறது எதுக்காக இருக்கு, சாப்பிடுறதுக்கு. அப்ப என்னத்தை வேணாலும் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. நம்ம வந்ததே வந்து இறைவனை அடைவதற்கான ஒரு கடைசி படிதான் மனிதனாய் பிறப்பது. இல்லைன்னா நம்ம வந்து நாயாவோ ஒரு குதிரையாக பிறந்திருப்போம். மனிதனா பிறந்திருந்தா அடுத்த ஸ்டேஜ் இறைவனை அடையணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இறைவனை அடைவதற்கு எவ்வளவுதான் தள்ளி போயிட்டே இருக்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உலகம் என்ற மாயில சிக்கி அதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப லேட்டஸ்டா மொபைல் போன்ஸ் வந்துருச்சு, நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்மளாம் தெரியாம தான் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் மூழ்கி இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா இல்ல. நம்ம டெய்லி வந்து நம்ம எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பார்த்துருக்கோம், பார்த்துட்டு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பார்த்துருப்போம். அதை குறைச்சி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்காக தானே பண்றோம், நம்ம முன்னேறதுக்காக. இது வேற யாருக்காகவும் கிடையாது. நம்ம வந்து பக்தியோட மார்க்கத்துல பெரிய நிலை வந்து தியானம் பண்றதுதான். இறைவனை வந்து பூஜை மந்திரங்கள் எல்லாம் பண்றதுலாம் அதை விட 1 கோடி பலன்கள் இதுல இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணி ஈஸியா இறைவன் அடையலாம். சயின்டிபிக்கலா பார்த்தா வந்து எப்படி அப்படின்னா, இந்த சுவாசம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஒரு பிரசவ வார்டுல அம்மா இருக்காங்க, வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும். குழந்தை சத்தம் கேக்குதுன்னா என்ன அர்த்தம், குழந்தை மூச்சு விட்டுருக்குன்னு அர்த்தம். உயிரோட இருக்கா இல்லையன்றதை டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த மூச்சு. அப்ப எப்படி ஒருத்தர் இறந்து போயிடான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க,
மூச்சு இல்ல. அப்ப வாழ்க்கையே எதுல இருந்து ஆரம்பிச்சு எழுத முடியுது? மூச்சுல ஆரம்பிச்சு மூச்சுல முடியுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. அதை பத்திரிஜி அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. மூச்சு தான் வாழ்க்கை, மூச்சுலதான் எல்லாமே இருக்கு. அந்த மூச்சை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிராண சக்தியா மாறும். இல்லைன்னா வெறுமனே ஒரு மூச்சாதான் இருக்கும். மூச்சை கவனிக்க அது ஒரு பிராண சக்தியா மாதிரி நம்ம ஒரு மேம்பட்ட நிலைக்கு கடவுளை அடைய. கடவுள்ன்றது என்ன? திருப்பி போட்டா என்னது? கடை உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காருன்ற உண்மையை தெரியறதுக்காகதான் இந்த தியானம். வேணுமோ கடவுளை நம்ம வெளியில எங்கேயோ தேடுவோம், இல்ல நம்மளுக்குள்ளதான் இருக்காரு. கமல் சொல்வார்ல ஒரு படத்துல, அன்பே சிவத்துல, நீயும் சிவன் தான் நானும் சிவன் தான். சிவன் இல்ல சிவம், நீயும் சிவம் தான் நானும் சிவம் தான், எல்லாமே சிவம் தான். ஒரு நாயும் சிவம் தான். எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் இருக்கிற உண்மை, ஒரு உண்மை அல்டிமேட் ட்ரூத் இதுதான். இதை உணர்றதுக்கு தியானத்துல வந்தாதான் முடியுமே ஒழிய வேற எதுலையுமே நம்ம அதை உணர மாட்டோம். கடவுள் எங்கெங்கே தேடி இருக்கோம், கடைசியில பார்த்தா நமக்குள்ள இருக்காருன்றதை உணர்றதுக்குதான் இந்த தியானம். அது போல வாழ்க்கைன்றது என்ன? சந்தோஷம் மட்டும் இருந்தா ஓகேயா இருக்குமா? நமக்கு இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். அப்ப எப்படி நம்ம அந்த தியானம் பண்றவங்களோட மனநிலை என்ன ஆகும் அப்படின்னா, எதையுமே ஒரு ஈஸியா எடுத்து வெளியே வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம நெருங்கிய உறவினர்கள் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது தியானம் பண்ணாம இருந்தோம்னா, ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மாச கணக்குல அது உணர்ந்துட்டு இருப்போம். ஆனா தியானம் பண்ணியிருந்தா அவங்களும் ஒரு ஆன்மா தான், நம்மளும் ஒரு ஆன்மா தான். அவங்களுக்கு என்றைக்குமே அழிவு இல்லை, நம்ம ஆன்மாவுக்கும் அழிவு இல்லை. நம்ம எல்லாருமே மேல் உலகத்துல போனா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம். அவங்களை அங்க போயும் பார்க்க போறோம். இங்க இது ஒரு பள்ளிக்கூடம் தான். நம்ம இந்த இடத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பாடங்களை கத்துக்க வந்திருக்கோம். நான் மேபி ஒரு 8வது படிக்க வந்திருப்பேன், நீங்க ஒரு 10வது படிக்க வந்திருப்பீங்க, ஒருத்தர் 1வது படிக்க வந்திருப்பாரு. அந்தந்த வயதுக்குரிய பாடங்களை கத்து முன்னேறணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பாடங்களை நல்லா அந்த வர பிறப்புக்கு முன்னாடியே நம்ம இந்தந்த பாடங்கள் கத்துக்கிறோம். நம்ம இது எழுதிட்டு தான் வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறோம். மறந்ததுக்கு அப்புறம் எதுவுமே தெரியாம இருக்கிறோம். ஆனா வந்த குறிக்கோள் கோபமா குறைக்கிறது, அன்பா இருக்குது, அன்கண்டிஷன் லவ்வா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுகள் தான் பாடம். இதெல்லாம் கத்துக்கிட்டு போறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனா அதை மறந்துட்டு உலக வாழ்க்கை மாயையில மூழ்கி நம்ம இதா இருக்கிறோம். ஒரு வீடு கட்டினா எவ்வளவு நாள் சந்தோஷம் போகுது? ஒரு பார்த்து கட்டுற வீடு எவ்வளவு நாள் நமக்கு ஹாப்பியா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி போனா ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள பெயிண்ட் ஒடிச்சுன்னா எப்படா பெயிண்ட் அடிப்போம் தான் இருக்கும். எதுவுமே இந்த உலகத்துல சந்தோஷப்படுறது. ஆனா டெய்லி தியானம் பண்ண சந்தோஷம் நம்மளுக்குள்ள இருக்கப்ப சந்தோஷம் வெளியில தேடி அலைகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கின்றது உணர்த்துறதுதான் தியானம். இது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க தியானம் பண்ண நமக்கு சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா இது பண்ணிக்கும். இதுவும் ஒரு வகையான பாடம் தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? அப்போ உறவுகள் மேலுமே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப உதாரணத்துக்கு இந்த காலகட்டங்கள்ல மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில எதுக்காக சண்டை வருது சொல்லுங்க பார்ப்போம்? சொத்துனால சண்டை வருதா? இந்த பையனை யாரு பங்கு போடுறதுன்றதுதான், பாசத்தை பங்கு போடுறதுன்றதுதான் இருக்கு. அதே இது நம்ம பையன் கல்யாணம் ஆனா எப்படிதான் ஒளி கூட போவான். இதுதான் உலக நடைமுறை. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரி, அவன் எங்க இருந்தா சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா நம்மளோட அன்பு மாறாது. அதே போல பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஒரு விஷயம். அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் விலகி இருந்து ஆனா அவங்க மேல அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விழுந்து உட்கார்ந்து இங்க கேட்கணும் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாரையும் கொடுத்து வச்சவங்க இதை கெட்டியா புடிச்சுக்குங்க. புடிச்சு முன்னேறுவோம், எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம். நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கவங்களை சேர்த்து முன்னேறினா அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்க குடும்பத்திலையும் உங்க உறவினர்கள்ட்ட நண்பர்கிட்ட சொல்லி, இது ஒண்ணும் இல்ல, தியானம் பண்ணிட்டா ஓய்வை விட்டுட்டு போயிடுவோம். என்ன நினைப்ப எல்லாரும் புதுசா கல்யாணம் என்ன ஆகும், புத்தர் மாதிரி பொண்டாட்டிகளை விட்டுட்டு போயிடுவோம், சன்னியாசம் போயிடுவோம் அப்படின்றது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில இருந்து நீங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாலே போதும். காட்டுல இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பல கஷ்டத்துல இருந்து அதுல நீங்க பாடம் கத்துக்கிறதுதான் உங்களோட இதே திறமை இருக்கு. அதுக்கு முழுமையானது ஒரு குடும்ப வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியா முக்தி அடைய முடியும். அதனால நீங்க எல்லாரும் நம்ம முன்னேறி முக்தி அடைவோம். குடும்ப வாழ்வினை விட்டு நம்ம போவோன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாரும் அல்டிமேட்டா அந்த இறை நிலையை அடைவோம். நம்ம இறைவன்றதை உணர்வோம். நம்ம இறைவன்ல இருந்து வந்த ஒரு துளி, நம்ம தனியா இருக்கவரும் துளி சமுத்திரத்தோட துளியா தான் இருப்போம். சமுத்திரத்தோட சேர்ந்தாதான் கடலா மாறுவோம். அந்த கடலை அடைய ஒரு எளிய வழிமுறை தான் இந்த தியானம் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.